ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல் சங்கீதா vlogs. வாங்க, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சிக்கன் ரைஸ். எல்லாருக்குமே விரும்பி சாப்பிட்ற, எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு டிஷ்ஷு சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ்க்கு தேவையான பொருள் என்னென்ன, எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசுமதி ரைஸ் வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிறேன். ரைஸுக்கு தேவையான பொருள் வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சில்லி சிக்கன், அப்புறம் சோயா சாஸ், சில்லி சாஸ், வெறும் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கறி மசாலா, பெப்பர், சால்ட்டு, அப்புறமா முட்டை. இதெல்லாம் தான் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள். வாங்க ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்க்கு மேலே கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்குவாங்க. போட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா முட்டையை ஊற்றி நல்லா அதை ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரை ஆன பின்னாடி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் முட்டைக்கு உப்பு ஏறும். அப்புறம் நல்லா முட்டை வதக்குனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயத்துக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான். நல்லா முட்டையும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்ங்கள்லாம் சேர்க்க வேண்டியது தான். முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டு நல்லா வைக்க வேண்டியது தான். நல்லா காய்ங்களுக்கும் கொஞ்சம் உப்பு சேரணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். காய் நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி வடித்து ஆற வச்சுருந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு கிளறிட்டு அப்புறம் சிக்கன் 65 போட்டு வச்சுருந்தேன், அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது திருப்பி ஒரு கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூள்லாம் சேர்த்த வேண்டியது தான். சிக்கன் மசாலா, கறி மசால், பெப்பர், வெறும் மிளகாத்தூள், அப்புறம் சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி கொஞ்சமாக சோயா சாஸ், சில்லி சாஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இதுக்கு மேலே இந்த டிஷ்ஷுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல தான் நம்ம டேஸ்ட்டே தெரியும். கொஞ்சம் வரன்னு இருந்தது. கொஞ்சம் எண்ணெயும் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல தான் நம்ம டிஷ்ஷுடைய இதுவே இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதும். அவ்வளோதாங்க. கடையிலலாம் எந்தெந்த எண்ணெயிலையோ யூஸ் பண்ணுறாங்க. இது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், எல்லாமே சேர்ந்துருக்கறனால ரொம்ப சத்தான பொருள் தான். சாப்பிடலாம் வாங்க. அவ்வளோதான், ரைஸ் முடிஞ்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணாவே போதும். இன்றைக்கி டின்னர் எங்கள் வீட்டில் இதுதான். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.